ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்துள்ள திருச்சபை சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டும் அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, தவக்காலம் ஆரம்பித்து ஏறக்குறைய 4 வாரம் முடிந்து 5வது வாரத்தை நாம் இருக்கிறோம். இந்த நாளில் நாம் அனைவரும் இந்த தவக்காலத்தினுடைய மேன்மையை, தவக்காலத்தினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து நாம் அனைவரும் இந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்று அதற்கு முன்பாக பாவ மன்னிப்பு செய்து இந்த தவக்காலத்தின் உண்மை தன்மையை, தவக்காலத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து புதிய வாழ்வு வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த இனிய மாலை பொழுதிலே நாம் அனைவரும் சிந்திக்க இருக்கின்ற மைய சிந்தனை மன்னிப்பு நிறைந்த இதயம். எந்த ஒரு இதயம் மன்னிப்பு நிறைந்த இதயமாக இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய அருள் நிறைவாக பொழியப்படுகிறது. எனவே இந்த ஒரு சிந்தனையை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு கிராமத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் பேரு அருமைராஜ், தம்பி பேரு தர்மராஜ். பேர்ல ஒன்றும் குறைச்சலே இல்லை. அருமைராஜ்னா என்னது? அருமையாக பெற்றெடுத்த குழந்தை என்பதால் அவருக்கு அருமைராஜ். குழந்தை கிடைக்கவில்லை என்பதற்காக தான தர்மம் செய்து பெற்றதால் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? தர்மராஜ். ஆனா தொடக்கத்துல அருமையும் தருமையும் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு முன் அடையாளமாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த அருமைராஜும் தர்மராஜும். ஆனால் அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் இருவருமே வாழ்கிறார்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு வந்தவரும் சரியில்லை, வாய்ச்சவரும் சரியில்லை, வீட்டிலும் விளக்கு எரியல. வந்தவர் ஆயா புண்ணியவதி வீட்டுல விளக்க அணைச்சிட்டார். ஆயா புண்ணியவதி எங்க வீட்டுக்கு வந்தா விளக்கு நல்லா எரியுது அப்படி சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பல நேரம் சொல்கிறோம். அப்ப அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா இருந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் அல்லது வாட்சியவர்கள் சரியில்லை. எனவே அண்ணன் தம்பி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தார்கள். அதற்கு எதிர்மாறாக அண்ணன் தம்பி எப்படி வாழக்கூடாதோ அதே போல இந்த அருமைராஜும் தருமைராஜும் இப்படி வாழ்கிறார்கள். என்ன பாடல் சொல்லுது? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல
பங்காளி. இதுதான் சொல்லுது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. அப்படி இந்த ரெண்டு பேரும் இப்படி வாழ்ந்தார்களே, ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமா இருக்கிறார்களே, ஒருத்தர் சொல்வதை ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறார்களே, இவர்களை என்ன செய்வது? ஊர்ல எல்லாருக்கும் சந்தோஷம். என்னடா இப்படி ரெண்டு பேரும் இருந்தாங்க, இப்படி புரிஞ்சுட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, ஊர் ரெண்டு கட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அப்ப ஒரு சாரா என்ன பண்றாங்க, நல்லா மகிழ்ச்சியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயோ இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே அப்படி சொல்லியும் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் இப்ப ரெண்டு பேரை என்ன பண்ணணும், ஊரு சேர்ந்து எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அப்ப ரெண்டு பேர்ட்டையும் கேட்கிறான், அப்பா நீங்க தொடக்கத்துல எப்படி இருந்தீங்க, அதே போல நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், அண்ணன் தம்பியை போல வாழணும் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, ஊரே சேர்ந்து அவர் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்ப சேர்த்து வச்சு முடிவு பண்ண பிற்பாடு ஊரு சொல்லத கேட்கல. சொல்லுவாங்க கிராமத்துல, இது கட்டுக்கு அடங்காது பட்டியலையும் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல கட்டிலையும் அடங்கல பட்டியலையும் சேரல. அப்ப என்ன பண்றது, அடுத்து என்ன முயற்சி, பங்கு தந்தையிடம் போனாத்த இது ஏதாவது வழி பிறக்கும் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அருமை ராட்சையும் தர்மராட்சையும் பங்கு தந்தையிடம் கூட்டி போகிறார்கள். பங்கு சாமியார் ரெண்டு தான் சொன்னார். ஒண்ணு, அப்பா நம்ம ஒரு வீட்டுல செடி வைக்கிறோம், அந்த செடியை வளர்க்கிறது எவ்வளவு கஷ்டம், ஆனா அந்த செடியை பிடுங்கி எறிகிறது ஒரு நிமிஷத்துல பிடுங்கி எரிஞ்சிடலாம். அதே போல நீங்க ரெண்டு பேரும் அருமை ராட்சும் தர்மராட்சும், உங்களுக்கு இந்த ஊரே தெரியும், ஊர்ல நீங்க எப்படி வாழ்ந்தீர்கள் என்பது தெரியும். இன்னைக்கு நீங்க எகனைக்கு மகனையாக எதிரும் புதிருமாக நீங்கள் வாழ்வது நல்லதல்ல. அப்ப ஒரு செடி என்ன பண்ணணும், அந்த பூமியோட சேர்ந்து இருக்கணும். அது பிரிஞ்சிருந்தா, அது பிடுங்கி எரிஞ்சா அதனால பயன் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார், நான் திராட்சை கொடி நீங்கள் கிளைகள். ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாக்க உங்களுக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, உங்கள் ஊருக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. அது போல நீங்க என்ன பண்ணணும், செடியும் கொடியும் போல நீங்க ரெண்டு பேரும் இணைந்திருந்தா நல்லது அப்படி சொல்லி பங்கு தந்தை அருமை ராட்சியும் தர்மராட்சியும் பற்றி சொல்லுகிறார். அடுத்து நீங்க பிரிகிறது ரொம்ப ஈஸி, ஆனா சேர்றது ரொம்ப கஷ்டம். பிரிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா பிரிச்சத மறுபடியும் சேர்க்க முடியுமா, சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க சேர்ந்துங்கிறதால் ரொம்ப நல்லது, எனவே எப்படியாவது சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி பங்கு தந்தை இந்த இரண்டு அறிவுரைகளையும் சொல்லிவிட்டு, அப்படியும் அவர்கள் கேட்காத போல, ஏதோ செவிலங்காதல ஒரு சந்தை போல அவர்கள் கொஞ்சம் கேட்காத போல இருக்கிறாங்க. அப்ப மீண்டும் பங்கு தந்தை அவர்களுக்கு பல அறிவுரைகளை என்ன பண்றாரு, விவிலியத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், அதாவது நற்செய்தியை நீங்கள் கேட்பதை போல ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார் ஆண்டவர், நீ எவ்வளவு கடன்பட்டிருக்கிறாய்? ஆண்டவர் இயேசு அவரை தேடி வந்தவரை பார்த்து என்ன கேட்கிறாரு, நீ எவ்வளவு கடன்பட்டிருக்கிறாய்? அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு மூடை கோதுமை நான் கடன்பட்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, அதை குறைச்சுக்க அப்படி சொல்லி என்ன பண்றாரு, அவரை மன்னித்து அனுப்பி விடுகிறார். அதே போல நீங்க என்ன பண்ணணும், நீங்க ரெண்டு பேரும் மாறணும், மன்னிக்கணும். மன்னிச்சு வாழ்ந்தாத்தான் மனித வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா அது மனித வாழ்க்கை அல்ல, அண்ணன் தம்பி வாழ்க்கை அல்ல, குடும்ப வாழ்க்கை அல்ல, அன்பு வாழ்க்கை அல்ல, அற வாழ்க்கை அல்ல. எனக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் மாறுங்கப்பா, சேருங்கப்பா, சேர்ந்துருங்க அப்படி சொல்லி பங்கு தந்தை அவர்களை சொல்றார். ஆனா அவர் கேட்க பாடே இல்லை. சரி என்ன பண்றது, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, ஒரு முயற்சி, கடைசியா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பங்கு தந்தை அருமை ராட்சியும் தர்மராட்சியும் பத்தி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, நீங்க ரெண்டு பேரும் பொது நன்மை வாங்கியதிலிருந்து எத்தனை முறை நற்கருணையை வாங்கி இருக்கிறீர்கள்? நீங்கள் இரண்டு பேரும் அருமை ராட்சும் தர்மராட்சும் பொது நன்மை வாங்கியதிலிருந்து இதுவரை எத்தனை முறை நற்கருணையை வாங்கி இருக்கிறீர்கள்? பிறந்த எறும்பு வாங்கினதை பார்த்தோம்னா எவ்வளவு நற்கருணை இருக்கும், கிட்டத்தட்ட எத்தனையோ மூட்டை கணக்கில் வரும். அப்ப கேட்கிறார், நீ எத்தனை மூட்டை நன்மை சாப்பிட்டுருப்ப,
எத்தனை முறை நற்கருணையை நீ சாப்பிட்டு இருப்பாய். அப்ப அத்தனை முறை சாப்பிட்டுக்கல, ஒரு நற்கருணை, ஒரு நாள் திருப்பலி, ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லையா? உன்னுடைய நெஞ்சை குத்தவில்லையா? உன்னுடைய நெஞ்சை பிளக்கவில்லையா? உன்னுடைய இதயம் கல்லான இதயமா? உங்களுடைய இதயம் கனிவான இதயமாக மாற வேண்டாமா? ஒரு நற்கருணை. ஆண்டவர் இயேசுவை பார்த்து 100 என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலையால் குணமடைவார். அதே போல பங்கு தந்தை அந்த அருமைராட்சியும் தருமராட்சியும் பார்த்து ஒரே கேள்வி கேட்டார். ஒரு நற்கருணை, ஒரு நாள் திருப்பலியில் நீ பெற்ற அந்த நற்கருணை உன்னுடைய வாழ்விலே பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் அது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல அப்படி சொல்லி அவர்களை மாற்ற முயற்சிக்கிறார். கடைசியிலே இருவரும், ஆண்டவரே, சாவீதின் மகனே, எங்கள் மேல் இறங்கும் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து பல பேர் கேட்டு சுகத்தையும் பிளத்தையும் பெற்றதை போல இந்த அருமைராட்சியும் தருமைராட்சியும் அந்த பங்கு தந்தையினுடைய காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர்கள் இருவரும் மனமாற்றம் பெறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அன்புக்குரியவர்களே, இது ஒரு சாதாரண ஒரு கற்பனை நிகழ்வாக கூட இருக்கலாம். ஆனால் இது நமக்கு பல மாநில தத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப மனித வாழ்க்கையை என்ன? மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிப்பு, மனமாற்றம், இதைத்தான் என்ன பண்றான் இந்த தவக்காலத்துல நம்ம அடிக்கடி கேட்கின்ற செய்தி. அப்ப இந்த திருப்பலியிலே நாம் என்ன கேட்கிறோம்? இறைவா, இதோ வருகின்றோம். இறைவா, இதோ வருகின்றேன். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை எனக்கு கொடும் என்றுதான் ஒவ்வொரு நாள் திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் பாடுகின்ற பாடல் வரிகள். அப்ப இந்த உலகத்துல எது புனிதமானது? உறவே மனிதம், உறவே புனிதம். உறவோடு வாழுகின்ற உள்ளங்கள் நடுவில் யார் பிரசன்னமாக இருக்கிறார்? கடவுளே பிரசன்னமாக இருக்கிறார். எனவே இயேசுடைய ஜெபம் என்பது யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? எப்படி இந்த அருமைராட்சியும் தருமைராட்சியும் புரிந்து வாழ்ந்தார்களோ அதே போல அவர்களுக்கு ஆண்டவரே சொன்ன செய்தி என்ன? ஆண்டவரே, பரிசுத்த தந்தாய், நாம் ஒன்றாய் இருப்பது போல என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லப்படுகிறார். விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுகிறார். அப்ப கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய திட்டம் என்ன? சேர்ந்திருப்பது, பிரிந்திருப்பது அல்ல. அப்ப கடவுளுடைய விருப்பமே என்னது? சேர்ந்திருப்பது, பிரிந்திருப்பது அல்ல, பிரிப்பதல்ல, சேர்ப்பது. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நல்ல செய்தி என்ன? மனம் மாற்றம், மன்னிப்பு. இந்த உலகத்துல ரெண்டு பேருடைய இதயங்கள் தான் புனிதமான இதயம், மாசற்ற இதயங்கள், பாவமில்லாத இதயங்கள். யாருடைய இதயம்? ஒண்ணு இயேசுடைய இதயம். அத என்ன சொல்ல? இயேசுவினுடைய திரு இருதயம். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் கிராமத்துல ஜெபம் சொல்லையில என்ன சொல்லுவேன்? சேமல சொல்ல, இயேசுவின் திரு இருதயமே உன்னுடைய இதயத்தை போல என்னுடைய இதயத்தையும் மாற்றும் சொல்றோம். அதுபோல ஆண்டவர் இயேசுடைய இதயம் தான் இந்த உலகத்திலே மாசு மறுவற்றது, தூய்மையானது, புனிதமானது. அப்ப தாயை போல பிள்ளை சொல்லுவதை போல இயேசுடைய இதயம் எப்படி புனிதமாக இருந்ததோ அப்ப அவர் பெற்றெடுத்த தாயினுடைய எப்படி இதயம் இருக்கோ அதே போலதான் இருக்கும். அதே போல அன்னை மரியாவினுடைய இதயமும் மாசு மறுவற்ற இதயமாக இருந்தது. எனவே இந்த உலகத்திலே 2 பேருடைய இதயங்கள் மட்டும்தான் கனிவான இதயமாக, மென்மையான இதயமாக, மாசு மறுவற்ற இதயமாக, பாவம் செய்யாத இதயமாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். எனவே இயேசுடைய இதயம் என்பது எப்படிப்பட்டது? வீட்டுல அம்மா தோசை சுட்டு கொடுத்தா நல்லா கருகி அப்படி முறுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஒண்ணு? வழக்கமா ஒரு தோசை சாப்பிடுறது 4 தோசை கூட இழுத்துட்டு போகும். அதுபோல இயேசுடைய இதயம் என்பது எப்படிப்பட்டது? மென்மையானது, மென்மையானது, அப்பழுக்கற்றது, அழுக்கற்றது. அதுபோலதான் நம்முடைய இதயமும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார். அப்ப நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது? கல்லாக இருக்கிறது,
நம்முடைய இதயம் கரடுமுரடான இதயமாக இருக்கிறது, தூய்மையற்ற இதயமாக இருக்கிறது, தூசி படிந்த இதயமாக இருக்கிறது. தூசியை கூட அடிச்சிடலாம், ஆனா என்ன பண்ணது, நம்முடைய இதயம் எப்படி இருக்கு, துரு பிடிச்சிருக்கு. துரு பிடிச்சா என்ன பண்ண, பாதி தேஞ்சு போயிருக்கும். அப்ப தேஞ்சு போன இதயம் எப்படி ஆகணும், நல்ல இதயமாக மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நம்முடைய இதயங்களை தூய்மைப்படுத்த, நம்முடைய இதயங்களை அழுக்கு, நம்முடைய இதயங்களில் இருக்கின்ற அழுக்குகளை அகற்ற இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒப்புரவு அருள்சாலை. ஒரு சீன பழமொழி நமக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லும். என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்தவுடன் என்ன பண்றான், காலையில இருந்து சாயங்காலம் வரை என்ன பண்றான், நல்லா சீவுகிறார், நல்ல உடை உடுத்துகிறார், நல்ல சென்று போடுகிறார், விதவிதமான ஆடைகள் உடுத்துகிறார், விதவிதமான வாசனை திரவியங்களை எல்லாம் போடுகிறார். ஆனால் மனிதா, என்றைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து ஆற அமர இருந்து உன்னுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருந்திருக்கிறது, உன்னுடைய இதயம் அழுக்கு படிந்திருக்கிறது, பாவம் படிந்திருக்கிறது, அதாவது துருப்பிடித்திருக்கிறது, இந்த இதயத்தை என்றைக்காவது ஒரு நாள் தூசி தட்டி இருக்கிறாயா, அல்லது துருப்பிடித்த இதயத்தை தூய்மைப்படுத்தி இருக்கிறாயா என்று ஒரு சீன பழமொழி சொல்லுங்க. எனவே ஆண்டவரில் அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய அன்றாட ஜெபம் என்ன, இயேசுவினுடைய இதயமே என்னுடைய இதயத்தை போல என்னுடைய மக்களுடைய இதயங்களும் மாறும். அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன, உங்களுடைய இதயத்தை போல, அன்னை மரியாவுடைய இதயத்தை போல, ஆண்டவர் இயேசுடைய இதயத்தை போல நம்முடைய இதயங்களும் என்ன பண்ணணும், மாறணும். மாறவே நம்ம ஆசைப்படுகிறோம், ஆனால் நம்ம தான் என்ன பண்றது இல்ல, மாறுறது இல்லை. அப்ப இயேசுடைய இதயத்தை போல, அன்னை மரியாவுடைய இதயத்தை போல நம்முடைய இதயங்கள் மாற வேண்டும். அப்ப மன்னிப்பு நிறைந்த இதயம், மன்னிப்பு நிறைந்த இதயம் எப்படி இருக்கணும், மன்னிப்பு என்பது ஒரு நிபந்தனை. மன்னிப்பு என்பது என்னது, ஒரு நிபந்தனை. கல்யாண வீட்டுக்கு போறோம், கல்யாண வீட்டுக்கு போன என்ன பண்றான், சாப்பிட்ட உடனே கை வீசுமா, கை வீசு, கடைக்கு போனா கை வீசு, சும்மா வந்துடுவோமா, என்ன பண்ணுவோம், மொய் எழுதணும். சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும், மொய் எழுதணும். அதான் மொய் எழுதணும். என்ன பண்ணுவாங்க, சரி நான் 100 ரூபாய் தரேன்னு சொன்னா கூட என்ன பண்ண, கவர்ல காசு கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க, பேர் எழுதி, ஆஹா நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், 500 ரூபாய் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த கவர்ல பேர் எழுதி வச்சாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கணக்குல சேர்த்துருவாங்க. அல்லது மொய் எழுதுறாங்க, இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன்னு என்ன பண்றாங்க, எழுதிடுறாங்க. அடுத்து நம்ம வீட்டுல விசேஷ வரையில் என்ன பண்ணுவோம், நமக்கு மனசுல இருக்கு எதெல்லாம் மறக்கணும் அதெல்லாம் மறந்துடும், ஆனா இது மட்டும் மறக்கவே மறக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல நடந்த விசேஷத்துக்கு எவ்வளவு எழுதுனேன், 501 எழுதுனேன், ஆனா நீ வந்து 250 தான் எழுதுனேன் அப்படின்னா என்ன சும்மா விடுவா, போய் கேட்டு வந்துடுவோம். அது போல நான் எப்படி நாம் மொய் எழுதுறோமோ, கொடுக்கிறோமோ, வாங்குறோம். அதே போலதான் வந்து விவசாயம் பண்ணீங்க என்ன பண்றா, இன்னைக்கு என் வீட்டுல கரும்பு இருக்கவா, இன்னைக்கு என் வீட்டுல களை இருக்கவா, நாளைக்கு மாத்தாளுக்கு மாத்திக்கலாம். அப்ப இது என்னது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிறது, வாங்குறது. இது போலதான் மன்னிப்பு என்பது ஒரு நிபந்தனை. நீங்க மன்னிச்சீங்கன்னா நானும் மன்னிப்பேன், நான் மன்னிச்சீங்கன்னா நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். இதுதான் மன்னிப்பு என்பது ஒரு நிபந்தனை. மொய்யெழுதுவதை போல, அப்ப மாற்றம் போல அல்ல, நீ வந்தா நான் வருவேன். அதற்கு ஆண்டவர் சொல்லாரு, மனிதன் செய்யும் பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தால் அவர்களை நீங்கள் மன்னித்தால் நீங்களும் நிச்சயம் மன்னிக்கப்படுவீர்கள். எப்படி மொழிகிறோமோ, எப்படி கொடுக்கிற வாங்குறோமோ, அதே போல நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அப்ப மன்னிப்பு என்பது என்ன, ஒரு நிபந்தனை. அப்ப நிபந்தனை என்னது, கட்டாயம் மன்னிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு தருகின்ற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்னவென்றால், மன்னிப்பு என்பது ஒரு இயற்செயல். அதாவது நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் சாயலை நாம் பங்கு பெறுகிறோம். அதாவது நாம் மன்னிக்கின்ற பொழுது என்ன பண்ணுகிறோம், கிறிஸ்துவினுடைய சாயலை பங்கு பெறுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே போல எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 32 என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள்.
அதே போல கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னிப்பது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்ப மன்னிப்பு என்பது ஒரு இறைச்சாயல். அப்ப கடவுள் இந்த உலகத்தில் நம்மை படைக்கின்ற பொழுது எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்த கடவுள் என்ன பண்றாரு? தமது உருவிலும் சாயலிலும் படைத்தார். நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல நீங்களும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணது? கடவுளுடைய சாயலை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதே போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். இரண்டாவதாக கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமணல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13. அதாவது ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்ததை போல நீங்களும் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல மூன்றாவதாக மன்னிப்பு என்பது ஒரு அழைப்பு. கடவுள் என்ன பண்றாரு? அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அப்படி சொல்லி என்ன பண்றார்? பாடல் பாடுவோம். அது போல கடவுள் உங்களையும் என்னையும் எல்லாரையும் என்ன பண்றாரு? இந்த தவ காலத்துல கூப்பிடுகிறார், அழைக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். எதுக்கு? வாருங்கள், ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கேறுங்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல ஒரு ஒப்புரவு அறிக்கை செய்தாலே அதுவே கடவுளுக்கு உகந்தது, அதுவே எல்லாரும் பாராட்டப்படக்கூடிய. அதற்கான் இந்த நாளிலே கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப பிறரை மன்னிக்க வேண்டும் என்பது இயேசு அனைவருக்கும் கொடுத்த அன்பு கட்டளை. மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுத்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் கொடுப்பார். அப்ப மன்னிப்பு என்பது ஒரு அழைப்பு. திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாடகர் என்ன சொன்னாரு? நான் வந்துட்டேன், எல்லாரும் வாங்க, நல்ல பாடகர் இருக்கிறாரு, எல்லாரும் வந்து பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள், உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்று அழைப்பு கொடுத்த அந்த அழைப்பின் பேரிலே நாம் வந்திருக்கிறோம். அதே போல அந்த அழைப்பை என்ன பண்ணணும்? நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளை ஆண்டவர் தாமே நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். நான்காவதாக மன்னித்தல் என்பது ஒரு அறச்செயல். அறச்செயல் என்பது ஒரு நல்ல காரியம் பண்ணுவது. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்கிறார். அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்கள் ஒருவர் பாவம் செய்தால் அவர்களை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனம் மாறினால் மன்னியுங்கள். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா? இல்ல 70 தடவையா? அல்லது 749 தடவையா? இல்ல 7 ஜென்மம். 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றத நம்முடைய காலில் கேட்டுருக்கோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 7 முறை இல்ல, 70 தடவை இல்ல, எத்தனை முறை மன்னிக்க வேண்டுமோ அத்தனை முறையும் நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அப்ப ஆண்டவருடைய முக்கியமான பண்பு என்ன? மன்னிப்பது. மன்னிப்பது தெய்வ குணம். நாம் தவறு செய்கிறோம், குற்றம் செய்கிறோம். நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் ஆண்டவர் கணக்கு பார்த்தால் நாம் ஏமாத்துறோம். தவறுவது மனித இயல்பு. ஆனால் அந்த தவற்றை மன்னிப்பது கடவுளுடைய தெய்வீக குணம். அதாவது பாவம் செய்வது மனித இயல்பு தான். ஆனா அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும். இறைவன் நம்மை மன்னிப்பதற்கு எப்போதுமே தயாராக இருக்கிறார். எனவே நாம் பிறரை மன்னிக்க இறைவனுடைய அருளை பெற இந்த நாளை ஆண்டவர் தாமே நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அடுத்து 5ஆவதாக மன்னிப்பு நம்முடைய ஜெபத்தை எளிதாக்குகிறது. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, திருப்பலியில தொடக்கத்துல என்ன பண்றான்? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் போட்டோன்னே என்ன பண்றான்? ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்று சொல்லி என்ன பண்றான்? ஒவ்வொரு திருப்பலியுமே என்ன பண்றோம்? நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே போல திருப்பலி ஆரம்பிக்கும் என்ன சொல்லலாம்? ஆண்டவரே என்னுடைய சிந்தனையாலும் என்னுடைய சொல்லாலும் என்னுடைய செயல்களால் நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படி சொல்லி என்ன பண்றான்? ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பங்கேற்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யார் மீதாவது உங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால் என்ன பண்ணுங்க? போய் மன்னிச்சுட்டு
பின்னாடி உங்களுடைய காணிக்கையை கொடுத்தாக்க அது உண்மையான காணிக்கை. அந்த காணிக்கையை தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி நீங்க கொடுக்கிற காணிக்கை ஏதோ கடவுளுக்கு ஏதோ கொடுக்கிறது போல அது உண்மையான காணிக்கை அல்ல. எனவே நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். எனவே மன்னித்து வாழுங்கள், உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். ஆறாவதாக பார்க்கிறோம், மன்னிப்பு என்பது ஒரு பழக்கம். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், 7 முறை இல்ல 70 தடவை இல்ல, எத்தனை முறை பிறரை மன்னிக்க வேண்டுமோ அத்தனை முறையும் நீங்க மன்னிக்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுகிறோமோ, உண்கிறோமோ, உடுத்துகிறோமோ, போகிறோமோ, வருகிறோமோ, அதே போல இந்த மன்னிப்பு என்பது என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே 2 கலக்க வேண்டும். ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா பரவாயில்ல, மன்னிச்சுக்க, சாரி அப்படின்னு சொல்றதுதான் மனிதனுடைய இயல்பு. எனவே ஒரு சிலரை பார்த்தோம்னா மன்னிக்கவே மாட்டேன், நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், என் தலை கல்லறையில போய் படுத்தாலும் அது மன்னிக்கப்பட மாட்டாது, மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடிய ஆள்களும் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மன்னிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பழக்கமாக மாற வேண்டும். அடுத்து மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கிறோம். 7 முறை இல்லை 70 தடவை இல்லை என்று இந்த மன்னிப்பை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய இயல்பு, ஆண்டவருடைய தெய்வீக குணம் என்னது, மன்னிப்பது. அப்படி மன்னிக்கல அப்படின்னா அது நம்ம தான் என்ன பண்றோம், பாவத்தை கட்டி கொடுக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது என்ன பண்ணல, குற்றம் கண்டுபிடிக்கணும். அதாவது யூத சமுதாயத்துல ஒரு கடுமையான கொடுமையான சட்டம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை தவற செஞ்சா என்ன பண்ணல, வீட்டுல கோயிலுக்கு முன்னாடி கட்டி வச்சு தோலை உரிக்கிறது மாதிரி சொல்லுவாங்கள. நம்ம வா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன், வா இன்னைக்கு உனைய தோலை உரிச்சு உப்புக்கல்ல போடுறேன் அப்படி சொல்லி திட்டுறோம். அது போலதான் யூத சமுதாயத்திலே ஒரு பெண்ணை கையும் கலங்கமாக பிடிபட்டால் அந்த பெண்ணை என்ன பண்ண, நல்ல ஒரு மரத்துல கட்டி வச்சு என்ன பண்ண, கல்லால எரிஞ்சு கொள்ளணும். இது எவ்வளவு பெரிய கொடுமையான சட்டம். பள்ளிக்கூடத்துல படிக்கையில இன்டர்வல் பீரியட்ல பசங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில போவாங்க. வெளியில போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓம்பியை குடிச்சு என்ன பண்ணுவாங்க, அதை கொல்ல மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, பாதையை பிடிச்சி அதை சாகாம வச்சு கள்ளிப்பாலை ஊற்றி அதை குச்சியில வச்சு சுத்தி அதை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சாகடிக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதே போலதான் இந்த கையும் மெய்யுமாக பிடிபட்ட அந்த பெண்ணை என்ன பண்றாங்க, புடிச்சு கட்டி வச்சு என்ன பண்ணாங்க, இந்த அம்மாவை கல்லாத எரிஞ்சு கொல்லணும் அப்படிங்கிறாங்க. யாராவது மனசு வருமா, அதுல ஒரு பெண்ணை போய் கல்லால எரிஞ்சு கொள்ள முடியுமா? யாருதான் தப்பு செய்யல, எல்லாரும் தப்பு செய்யறோம். ஆனா அவர்களுடைய பிரச்சனை என்ன, ஆண்டவர் இயேசு இந்த அம்மாவை கொல்றாரா அல்லது கொல்லாம விடுறாரா? ஒண்ணு சட்டத்தை பார்க்கிறாரா அல்லது மனிதத்தன்மையை பார்க்கிறாரா? இது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன கேட்கிறாரு, அப்பா இந்த அம்மா தப்பு செஞ்சது உண்மைதான் இருக்கட்டும், ஆனால் இருந்தாலும் தவறுவது மனித இயல்பு. அப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி, உங்களில் யாராவது பாவம் செய்யாமல் இருந்தால், உங்களில் யாராவது ஒருவர் பாவம் செய்யாமல் இருந்தால், நான் புனிதன், நான் பெரிய நேர்மையாளன், நான் ஒரு பெரிய சூசையப்பரை போல நீதிமான் அப்படி சொல்லி யாராவது ஒருவர் உங்களிலே பாவம் இல்லை என்றால் என்ன பண்ணுங்க, இந்த அம்மா மேல கல்லறிங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, நனஞ்ச கோழி போல என்ன பண்ணாங்க, அப்படியே போயிட்டான். அப்படியே அமைதியா இருந்தாங்க. வீட்டுல பாத்தீங்களா, மலையில கோழி நனைஞ்சு என்ன பண்ண, அப்படியே குண்டிக்கிட்டு அப்படியே தலையை கவுத்துக்கிட்டு அப்படியே போகும். அது போல எல்லாருமே நனைந்த கோழி போல ஏதோ வீட்டுல என்ன சொல்ல, ஏண்டா ஏதோ பறிகொடுத்தது போல நிக்கிறீங்க அப்படி சொல்றது போல எல்லாருமே அமைதியாக சாந்தமாக இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறார், யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா, யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார். அப்ப இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒருவேளை எடுத்து நல்ல ஒரு பெரிய கம்பு எடுத்து நான் சாத்தி இருக்கலாம். நீங்களா இருந்தா நான் என்ன பண்ணுவோம், 2 அறை விட்டுருப்போம் அல்லது ஏதாவது அடி விட்டுருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லாரு, அதான் ஆண்டவருடைய தெய்வீக குணம், அம்மா அப்படிங்கிறார். ஒரு மனிதன் பிறந்த உடனே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அம்மா.
அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு உச்சரித்து சொல்கிறார், அம்மா இனிமேல் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றார். யாருக்கு இந்த மனசு வரும்? ஆண்டவர் இயேசு அப்படித்தான் உங்களையும் என்னையும் சகோதரனாக, சகோதரியாக, ஐயாவாக, அம்மாவாக, அப்பாவாக, இனிமேல் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், நானும் உங்களை தீர்ப்பிடேன், வேறு யாரும் உங்களை தீர்ப்பிட மாட்டார்கள், எனவே மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே உங்களையும் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இந்த தவக்காலம் என்பது நமக்கு ஒரு முக்கியமான காலம். இந்த தவக்காலத்துல என்ன பண்றோம் நம்ம? சரி, இந்த தவக்காலம் வருது, இந்த தவக்காலத்திலேயாவது போய் ஒரு பாவ செய்வத்துல பள்ளிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே ஆண்டவர் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இந்த நாள் ஆண்டவருடைய நாள். இந்த நாளை நாம் ஆண்டவருக்காக செலவழிக்க வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம். இறைவனுடைய ஆசீரை நாம் நிறைவாக பெறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுடைய அந்த உயிர்ப்பு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் இயேசுடைய அந்த மன்னிப்பு நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொண்டு வரும். எப்பொழுதெல்லாம் நாம் பாவ அறிக்கை செய்து கொள்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனப்புண்கள், மனக்காயங்கள் ஆற்றப்படுகிறது. நம்முடைய அதாவது வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் நீக்கப்படுகிறது. எப்படி நம்ம வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம்னா என்ன பண்ணுது? வயிறு குடும்பம் சொல்லி ஏதாவது பண்ணுது. ஆனா வயிறு காலி ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாகிவிடுகிறது. அதுபோலதான் இந்த பாவ சங்கீதம் ஒப்புரவு அருட்சாலம். எனவே ஒப்புரவு அருட்சாலத்திலே நாம் முழுமையாக பங்கேற்போம். எதையும் ஒளிவு மறைவென்று சொல்லுவோம். உண்மையான நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்தாலே அதுவே கடவுளுக்கு உகந்தது. எனவே ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அழைத்திருக்கிறார். நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்வோம், பாவ மன்னிப்பு பெறுவோம். அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய கிராமத்துக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் இந்த ஒப்புரவு அருட்சாரம் நமக்கு பெற்றுத் தருவதாக. ஆமென்.